எந்நேரமும் ஒப்பாரி வைக்க 24 மணி நேரமும் ஒப்பாரி வைக்க இவனுங்களால மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறேன் நான். இவ்வளவு நாள் என்ன சொன்னீங்க? குதிரை பேரம், சோபாச்சி, இப்ப டிவிக்கே வாஷிங் மிஷின். இல்ல நான் கேக்குறேன், உங்களோட ஒப்பாரியை எப்படிலாம் வெளிப்படுத்தணும்னு தெரியாம இப்படியெல்லாமாடா வெளிப்படுத்துவீங்க? அப்ப கூட உங்களை பார்த்து நீங்களே காரி துப்பிக்கக்கூடிய விஷயம்னு உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நீங்க பேரம் பேசுறதெல்லாம் நீங்க, ஊழல் பண்ணதெல்லாம் நீங்க, ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறது நீங்க. இதுக்குதான் அந்த 6 மாசம் டைமா காரி மூஞ்ச மாதிரி கதையா இருக்கு. இதுல வேற ஒரு பக்கம் ஒரு நாய் சொல்லுது, டிவிக்கு சேர்ந்தவங்களுக்கெல்லாம் சூடு சொரணெல்லாம் இருக்கான்னு. ஏன் முண்டமே, எங்களுக்கெல்லாம் சூடு சொரணை இருக்கிறதுனால நீங்க என்ன பேசலாம்னு நீங்க பாட்டு அழுதுட்டு கடங்க, தோத்து புட்டீங்க, உங்களை ஏன் கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் ஒரு பக்கம் அவர் வேலையில கரெக்டா இருக்காரு. என்ன நல்லது பண்ணணும், என்னென்ன மக்களுக்கு தேவைன்னு அவர் ஒரு பக்கம் இருக்காரு. இன்னொரு பக்கம் ஒரு நாய் என்ன கதறதுன்னா, பால வருஷன்னு கதறிட்டு கிடக்கு. இன்னொரு பக்கம் ஒரு நாய் என்ன கதறதுன்னா, ஐயோ இதுங்களெல்லாம் நம்ம சொல்றதுக்கு மக்களே 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 அப்படின்னு கதறின்னு கிடக்குது. நீங்க எப்படிலாம் கதறி உங்களுக்கு என்னடா பிரயோஜனம்? உங்களோட கேடுகட்ட ஆட்சி என்னன்னு இப்பவே தெரியுது. உதயநிதி அண்ணா என்ன சொல்றேன்னா, ஏற்கனவே உங்களுக்கு அடிக்கடி சொல்றேன், நீங்க அமைதியா இருங்க, மக்கள் அதுக்கான தீர்வை கொடுப்பாங்க. என்ன சரியோ தவறோ மக்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்க இந்த மாதிரி ஆட்களை வச்சு பேச விட்டு அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு, தூக்குல மாட்டப்பட்டு இப்படிதான் போதும் உங்க ஆட்சி. ஸோ நீங்க கொஞ்ச நாள் அப்படியே உங்க தொண்டர்கள் கிட்ட எல்லாம் சொல்லி கொஞ்சம் ஒப்பாரியை கம்மி பண்ண சொல்லுங்கண்ணே. இந்த ஒப்பாரி சவுண்டெல்லாம் நாங்க கேட்கற மாதிரி இல்லை. ஏன்னா நாங்க மக்களுக்கு நல்லதை செய்யறதை நோக்கி போயிட்டே இருக்கோம்.